அகிம்சையின் அடிப்படை அன்பு. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை இருந்தால் எந்த உயிரினத்திற்கும் தீங்கு செய்ய மனம் இருக்காது. அன்பு கனிந்து அருளாக மலர்கின்ற பொழுது பகைவனுக்கும் அருள்கின்ற நெஞ்சம் பெறலாம். இந்த நூற்றாண்டில் அகிம்சை கருத்துக்கள் வலுவூட்டி சமுதாய அளவில் நடைமுறைப்படுத்திய பெருமை அண்ணல் காந்தியடிகளையே சேரும். ஆனால் அகிம்சை கருத்துக்கள் புதிதல்ல, மிக பழமையான கருத்து. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புத்தர், இயேசு போன்ற சமயச் சான்றோர்கள் அன்பின் வெளிப்பாடான அகிம்சையை வாழ்க்கை தத்துவமாக கற்பித்தார்கள். இடைப்பட்ட காலத்தில் போர் வெறி கொண்டவர்கள் அகிம்சையை கோழைகளின் ஆயுதமாக பறைசாற்றினார்கள். உடல் வலிமையின் மூலம் உலகை வெற்றி பெறலாம் என்று நம்பினார்கள். தாங்கள் கொண்ட கொள்கையை நிலைநாட்ட, தங்களது நியாயத்தை வலியுறுத்த வன்முறையை பின்பற்றுவதே வீரம் என்று நம்பினார்கள். ஆதலால் புதிய புதிய கொலை கருவிகளை கண்டுபிடித்தனர். கொலை வழியாக வீர வழியாக எண்ணியவர்கள் வீழ்ந்து பட்டதை வரலாறு காட்டுகின்றது. வாளை எடுத்தவன் வாளாலே மடிவான் என்பதை உலகம் தனது பட்டறிவால் கண்டுகொண்டிருக்கின்றது. உண்மையில் நடைமுறையில் அகிம்சையை சிறந்த வீரர்கள்தான் பின்பற்ற முடியும். இந்த உண்மையை அகிம்சையின் இயல்புகளை விளக்குவதன் மூலம் நிலைநாட்டலாம். அகிம்சையை எல்லா உயிர்களையும் எல்லளவும் பேதமில்லாத ஒன்றென கருதுபவர்களால் மட்டும்தான் பின்பற்ற முடியும். இதற்கு ஆன்மீக அறிவும் தெளிவும் வேண்டும். இதனை வள்ளலார் தனிப்பெரும் கருணை என்கின்றார். ஓர் உயிரை அழிப்பது எளிதும், ஆனால் ஒரு உயிரை ஆக்குவது காட்டி காப்பது எளிதல்ல. இதனை உணர்கின்றவர்கள் அகிம்சையை கடைபிடிப்பார்கள். தனது உயிரைப் போல தனக்கு அழிவை தருகின்றவர்களின் உயிரையும் மதிப்பதுதான் உயர்ந்த பண்பு. இதற்கு இரக்கம், கருணை வேண்டும். துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். பொறுமை வேண்டும். அகிம்சைவாதி தூயுள்ளம் பெற்றிருக்க வேண்டும். எண்ணத்தால் செயலால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத இதயம் வேண்டும். இது உள்ளத்தின்மை கொண்ட வீரர்களால்தான் இயலும். அகிம்சையின் பண்புகளில் ஒன்று தியாகம். தன்னலத்தை துறக்கின்ற மனப்பக்குவம் தேவை. மற்றவர்கள் நலன் காக்க தன்னலத்தை இழப்பவன் கோழையாக இருக்க முடியாது. அச்சமற்றவர்களால் தான் அகிம்சையை கொள்கையை கடைபிடிக்க முடியும். மரணபயம் கூட இருக்கக்கூடாது. கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கும் நெஞ்சுரம் வேண்டும்.